பிரஜன் அவர்கள் அப்படின்னாலே ஆப்வியஸாக சாண்ட்ரா அவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ விக்ரம் அவர்கள் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த கனவு வந்து பிரஜன் அவர்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்தளவுக்கு சாண்ட்ராக்காக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க இந்த மேடை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் இனி வரக்கூடிய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேடைக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எங்களுக்கு அப்படின்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். நிறைய மேடையில் நீங்கள் வந்து பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படமும் ஒரு எடுத்துட்டு அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இது எங்களை கொண்டு போய் சேர்த்துடும், இந்த இடம் எங்களுக்கு கிடச்சிடும், இந்த இடத்துல பிரேக் கிடச்சிடும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்பார். பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன், அழுகுறது பார்த்துருக்கேன், பிரேக் டவுன் ஆகுறத பார்த்துருக்கேன். இவ்வளோ எஃபோர்ட்டு நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவர் வந்து உடஞ்சி போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஒரு படம், ஒரு ஸ்பார்க்கு, அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்றைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே நாங்கள் இருக்கும்போது தான் இந்த படம் சிவி சார் மூலமாக எங்களுக்கு வந்தது. ஸோ சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் வந்து நிறைய புது புது டேலண்ட்ஸ் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் வந்து பிரஜன் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து யாராவது எங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 18 இயர்ஸாக ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் அதை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகும். அது ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்தரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்பார்க்கு நாங்கள் பார்த்தது இந்த படத்தில் தான். இந்த படம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹோப் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்குது. அண்டு நிறைய பேரோட கனவுகள், அது பிரஜனோடதோ என்னோடதோ மட்டும் இல்லை, இவானாவாக இருக்கட்டும் சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. சான்ஸே தமிழ் ஃபிலிமுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அண்டு சந்தோஷ் சார் அவரோட ஸ்கிரிப்டு, ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்குது. அண்ட் டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் ஹரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புதுசாக வந்தாலும் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து க்ளீனாக தெரியுது. அதுதான் இந்த அவுட்புட் நம்ம எல்லாருமே பார்த்தது. ஸோ வந்து நிறைய பேரோட கனவு, அந்த கனவு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எங்களோட எல்லாரோடைய ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இது. இங்கேருந்து வந்து ஒரு காமா போட்டு திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஜூன் 25 இந்த படத்தை போய் பாருங்கள், எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சாண்ட்ரா அவர்கிட்ட. யூ ஹவ் ட்ரூலி பீன் அ பட்டர்ஃப்ளை இன் இஸ் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், விக்ரம் நீங்கள் கொஞ்சம் அந்த சைட் போய்ட்டு அவங்க 2 பேரும் கப்பலாகவே உட்கார வச்சிருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு அப்படி சொல்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் சரி நல்லா இருக்குமே பார்க்குறதுக்கு அப்படின்னு ஓகே, உங்களுடைய நலன் கருதி நான் வந்து விட்டுறேன். பட் இருந்தாலும் விக்ரம் அவர்கள் வந்து பெரிய மனசு பண்ணி அது பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. சரி ஓகே சரி ஓகே. போக போக ஷோ வேற மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அந்த ஷோக்குள்ள போக வேணாம். அந்த எல்லாருமே நம்மளுடைய கதாநாயகனை பார்த்து ரொம்ப யங்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் நம்புகிறேன் நீங்கள் எவ்வளோ தூரம் யங்காக இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேஷன் ஃபார் சினிமா ரொம்ப யங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ அடிகள் வாங்கினாலும் மீண்டும் ரீவேம்ப் ஆகி ஐம் கோனா டூ இட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நிஜமாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும். அதை நாங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், ப்ரே பண்ணுறோம். நிறைய உழைப்பு பின்னாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த படம் நாங்கள் உங்களை எப்படி பார்க்க போகிறோம், நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பிரஜன் அண்ணா, ஓவர் டு யூ. பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அன்பே சிவம். சம்பஜன் சார், உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் எதுவும் எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போடலாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம்.
எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜ் தான் வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னென்னா எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எனக்கு என்னை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர் தேவராஜ் சார், நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிடும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும், தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைனா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காற்றாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷார்ட்டாக நிஜமால சென்ற நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும், அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகனை வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸே இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான், சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3ஆவது படம் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு கல்லா கட்டணும். அந்த கல்லா கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி சொன்ன மாதிரி, காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி, இல்லை சாரி ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய கண்ணன் இருக்குல்ல. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பாடுறது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னா என்னென்னா அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் ப்ரோ சத்தியமா ப்ரோ, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கும் காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டார் கிட்டத்தட்ட கரெக்டாக. ஆமாவா? ஆமாம், அன்றைக்கி அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்க தர ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும் 100%. ஸோ வர ஜூன் 25 படம் வருது. அதை வந்து தாண்டி என்னென்னா காட்டிட்டு போயிட்டாங்க, இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுதானே நான் அப்பயே ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த முதல் முறையாக அந்த ஹோம்லி மியூசிக் வந்து இந்த எங்கள் படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நிறைய படங்களை வாங்கணும்னு ரொம்ப அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வந்து மூவிக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பணத்தை தாண்டி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டில் நம்ம பல பேர்கிட்ட பழகிருப்போம். என்ன உள்ளே போகிறோம்ல, என்ன திருப்பி கொண்டு வந்திருக்கோம், ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே நம்ம க்ளோஸ் தான். அதில் ஒரு சில பேர் நம்ம வந்து பிரதராகவும் சிஸ்டராகவும் ஃபேமிலியாகவும் ஒரு லவ்வாகவும் இருப்போம். அதில் பல பேர் இருக்குது. பட் இது தைரியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம், என்னோடய பெரிய லவ் என்னோட சப்போர்ட் பிரதர் விக்ரம் அண்ட் சபரி. ஏன்னா அந்த வீட்டில் முதல் சண்டை போட்டு நான் வாட்டர் மெலன் கூட தான், அது எல்லாருமே தெரியும். பாவம் அவர் இல்லை, வேணாம் விடுங்க, அவரையும் கண்டன் கொடுத்துட்டு விக்ரம் கொடுப்போம். விக்ரம் கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். பட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரோட க்ளோஸாக இருப்பீங்களோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். யாரோட சண்டை போட்டிங்களோ அந்த நட்பு தான் வெளியே நீடிக்குன்றது ஒரு சொல். அதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் கூட வந்து பெருசாக மீட் பண்ணுறல, பட் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். சபரி அண்ணன் தான் கூப்பிடுவான். அதே மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி தான், அவர் படித்த காலத்துலேருந்து என்ன பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னு தெரியல. சரி டேய் சும்மாறா, ஏன்டா. பட் ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்னை எடுத்துட்டாங்க உள்ள. பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்.
என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போனோம், என்றைக்கோ ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் நேரம் கரெக்டாக இருக்கணும், என் ப்ரொடியூசர் டைமும் கரெக்டாக இருக்குது. கடகராசி இல்லை, நான் கடகராசிங்க. கடகராசி ராஜயோகம். நிக்கில் சார் கடகராசி, நாங்கள் எல்லாமே கடகராசி. இல்லை நிஜமாக கடகராசி தான். நிறைய வேலை ஆரம்பிச்சிருங்க கடகராசியில். எனக்கு மீனம் ராம்ஜி சுவாமிகள் மாரி ஆயிரு போகுதுரா. ஓகே. மெயினாக வந்து ரொம்ப நெருங்கிய தம்பி இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. எஃப்ஜே அண்ணா பெங்களூர் ஷூட்டிங்கில் இருக்கேண்ணா, வந்துடுறேண்ணா 4 மணிக்கு ஃப்ளைட் நான் இறங்கி வந்துடுறேண்ணா. இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். கன்னிராசி. ஐயோ வேணாடா கண்டென்ட் வைக்கிறாங்கடா. ஓகே, அது வேறு பாவம் என்னைக்கு வந்துடுவாங்க. ஸோ மீண்டும் உங்களை வந்து ஆடியோவில் வந்து சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி அன்பேஷம். தேங்க்யூ. சூப்பர் விஜய், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. கல்யாணி தேங்க்யூ. கல்யாணிக்கு தயவு செஞ்சு இருக்கல அதானே. சூப்பர், தேங்க்ஸ் கல்யாணி. இவர் ஒரு நல்ல மனிதர். இனிமேல் பார்ப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நல்ல மனிதராக இருந்தது இல்லையா? ஆக்டரா தான் இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு. நன்றி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அண்ட் படம் உண்மையிலேயே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் எடிட்டில் போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினாட்ட நான் கேட்கணும் கேள்வி தான். எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினா, அது எப்படின்னே தெரியல. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்கள் பிக் பாஸில் வந்து இல்லைண்ணா அப்படி சொல்ல வரலண்ணா, நாங்கள் பிக் பாஸ்ல இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பார்த்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளாக தூங்காமல் இருந்தார். அதை ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி பார்க்குறப்ப அதுவும் நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பார்க்குற போலீஸ், ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரி தான், என் தெரியல என்ன கிடைச்சுன்னு தெரியல, உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உன் தைரியம் வரவே வராது. ஆனால் அந்த இவ்வளோ மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜில் சொல்கிற அளவு ஒரு பெரிய தைரியம். வா சூப்பர் யா, வா வேற லெவல். அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்கள் அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு அங்கே புரியல, இங்கே எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ. எப்படி ஏன் எங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனால் அவரும் அதே சொன்ன மாதிரி தான், இங்கே எல்லாமே ஒரு யங் டீமாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புகிறோம். அந்த படத்தில் நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்குறோம், நாங்கள் ஏன் இந்த படம் பார்க்கணும்? நில்லுமா ஒரு நிமிஷம், அந்த ஏதாவது கேட்கல. எனக்கு கல்யாணம் ஆகல, சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. ஸோ கல்யாணம் என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது வேற யார் சார்? டேரக்டர் சார் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் சார் ராமன், அவரு தானுங்க சந்தோஷ் ராவணன். வழக்கமான படமா இருக்காது. ஆனால் இன்னொன்று என்னன்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்க சோஷியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டக்குன்னு வந்தோன்னு புரியவே இல்லை. என் பக்கத்தில் டிஓபிகான்னு சொல்லிட்டே இருந்தார். பிரதர் இவ்வளோ பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் ஃபோட்டோ எடுத்தானா பார்த்தீங்களா இல்லையா? அந்த புள்ள வந்து கிச்சுக்குன்னாங்கல்ல அப்படின்னு. ஸோ அதுலேயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்கிறது சார், படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்றைக்குமே நல்ல விஷயங்களை நல்லதாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட 100 மடங்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் உங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக சேர்ப்பாங்க நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இருக்கு இங்க வரைக்கும் கேட்குற அளவுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பா விக்கல்ஸ் விக்ரம் அண்ணா தான் இருக்கணும். ஸோ அதனால விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள், ஸோ நீங்களும் வந்து ஒரு படம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதை பத்தி நிறைய அப்டேட்ஸ் கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு? அதோட உங்களுடைய நண்பனுடைய திரைப்படம் இது. ஸோ உங்களுக்கு இந்த மேடை, இந்த தருணம் எவ்வளோ ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். அண்ட் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அண்ட் என் நண்பனோட பிரதர் மாதிரி தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா சாண்ட்ரா சிஸ்டர் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. 2 பேருமே எனக்கு உடன் பிறந்த. ஐயோ எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடும். இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பட் படத்தில் ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்டுக்கு மேலே நாங்கள் பேச மாட்டோம்னு ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனேன்னா நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. பட் எனக்குன்னு இல்லை, நாங்கள் பிபி வீட்டிலேருந்து வந்து எங்கள் எல்லாருக்குமே பிபி வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விஷயம் காமனாக இருக்கும், லைஃப் பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்னு. அந்த மாதிரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன் ஆஃப்டர் அந்தரன்னு
ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கணுன்றதை நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா பிபி வீட்டில் இதெல்லாம் அவங்க வெளியில் வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லலாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, சரிங்களா? கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால bro, you have worked so hard for this and you deserve all the success in life and success உங்களை துரத்தி வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால உங்களை இவ்வளோ நாள் பிளைண்டாக எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பாக போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க, நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ப்ரோ, உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்ற எனக்கு தெரியும், ஒரு டெபு டைரக்டராக நீங்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது. கையெல்லாம் ஃபுல் ப்ரேயரில் டைட் மோடில் தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக், ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமாலே இட் கிவ்ஸ் அ ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட் and everything looks promising and I hope film also delivers. And all the best to the entire team and press and media and my dear audience. Please do வந்து சப்போர்ட் பண்ணுங்க படத்தை. 25th June வருது. ஏன் படம் எப்போ வருதுன்னு வரும்போது நான் சொல்கிறேன், அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த படம் June 25th ரிலீஸ் ஆகுது. ஸோ மீடியா நண்பர்கள் நீங்களாம் தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும். ஸோ மக்கள் வந்து தேட்டருக்கு வரணும் அப்படின்னா அது உங்களால் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணுமோ தயவு செஞ்சு கொண்டு போக. அந்தரன் மூவி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. எல்லாருமே என்னை வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சராக பார்த்துருப்பீங்க. இந்த டைம் ஒரு ஆக்ட்ரஸாக இங்கே நிற்கிறேன். கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எல்லாருமே உங்கள் பிள்ளையாக பார்த்து அவர் சொன்ன மாதிரி எங்களை ஏற்றுக்கோங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் நண்பன் படம் பார்த்தீங்கன்னா அப்பயே வாய் வளருது. சந்தோஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறீங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னார். கண்டிப்பாக பண்ணிடலாம் ஐயா, நல்லா இருக்குது, நல்ல படம், நல்லா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சு நாங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்பாட்டில் போய் நின்னோடனே எனக்கு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, யார் சார் நிற்கிறான்னு பார்த்தா ப்ரொடியூசர் சார் வந்து நிற்கிறார். எனக்கு அதுக்கு மேலே பயம், என்னோட நண்பன் படம் ஜாலியாக வேலை பார்க்கலான்னு பார்த்தா கூட்டு ப்ரொடியூசர் வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. 4 அடி அறையும் நல்லா வாங்கியிருக்கேன் நானும். ஸோ அதே மாதிரி அடுத்தது அண்ணன் விஜன் அண்ணன். நான் நிறைய போலீஸை ரொம்ப க்ளோஸாக ஒரு சில டைம் மீட் பண்ணியிருக்கேன், ஒரு சில ரீசன்ஸ்க்காக. தப்பாலாம் இல்லை, நல்ல விஷயமா தான். அது மாதிரி வந்து பிரசன்னனுக்கும் எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அது இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு உண்மையான ராவான போலீஸ் எப்படி இருந்தால் எவ்வளோ டெரராக இருக்குமோ அவ்வளோ டெரராக இருக்குது. எனக்கு உண்மையிலே மனுஷன் பேசுனா அவ்வளோ ஜாலியாக குழந்த மாதிரி இருக்குது. முறைச்சாருன்னா அவ்வளோக்குள்ள பயமாக இருக்குது. அவரே கைகாலெலாம் உதருது. சார் இருங்க சார், நான் உண்மையே சொல்லிடுறேன் சார், எனக்கு அடிக்கலாம் வேணாம், அப்படி அவ்வளோ ராவாக அவ்வளோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கீங்க ஃப்ரேமில். அப்சல்யூட்லி அந்தளவுக்கு ஒரு அந்த போலீஸ்க்கான ஃபிசிக்காக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த படம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன். வணக்கம். And sorry for the delay. If I could fly the airplane any faster, I would have. Okay, so this is my first film. My name is Ivana Varun, and I think first of anything is very special and precious. So every moment that I spent shooting this film with the entire cast and crew, I think I had a great time. I really enjoyed every moment, be it long hours, sunny days, outside, inside. And I feel as an artist, emotions is what we try to deliver so that we could connect to the audience and you, everybody here. And that is what we've tried with this film, that we can connect with you, that you could feel what we are trying to portray and feel. So all I'm requesting is please support our film, watch it on 25th June, and pray and support us with all your heart. Thank you. சபரி ப்ரோ சொன்னார், விக்கல்ஸ் ப்ரோ, நிக்கில் சார் கூட சொன்னார், என்னென்னா ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே தெரியும், என் செட்டில் வேலை பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நான் ஸ்பாட்டில் ஹீரோயின் கிட்டே பேசுனதே கிடையாது. என் ப்ரொடியூசர் கூட என்னன்னா
அவங்க பேசுகிற ஹிந்தி எனக்கு தெரியாது, நான் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாது. இதுக்காகவே பர்சனலாக வந்து எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒன்றா போய் நான் சொல்லுவேன், நான் கிளியர் முடிஞ்சிச்சு இல்லை. அப்புறம் வந்து சொன்னோன்னா முக்கியமாக இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னோன்னா, அந்தரன்னா என்னென்னா ஒரு ஹண்டர்னா என்னென்னா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்ம பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்கும், நம்ம அன்றாட கடந்து போகிற சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு விளைவுகளை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதோட சீரியஸ்னஸை உணர்வோம். அப்படி ஒரு லைன் தான் வந்து இந்த அந்தரன். அது இப்போ சொல்ல முடியாதுன்னு படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். படம் வந்து ஒரு வழக்கமான சினிமாலேருந்து நிச்சயமாக மாறுபட்டு தான் இந்த படம் இருக்கும். ஒரு வழக்கமான கிரைம் த்ரில்லர்லேருந்து இந்த படம் மாறுபட்டு தான் இருக்கும். ஒரு கிரைம் த்ரில்லராக மட்டும் இந்த படம் கடந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அது கதையோட நீடு தான், செப்பரேட்டாலாம் வந்து ஒரு ட்ராக் மாதிரிலாம் இருக்காது, அது இருக்குது. சேம் டைம்ஸ் இந்த படம் வந்து ஒரு நம்ம அன்றாட வாழ்வியல் இருக்கிற ஒரு சில விஷயங்கள், நம்ம ஈஸியாக கடந்து போகிற விஷயங்களோட விளைவுகளையும் இந்த படம் பேசியிருக்கோம். நிச்சயமாக ஜூன் 25 தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு நல்ல படங்களை வந்து தமிழ் சினிமா என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. கதையம்சம் உள்ள படங்கள் சொல்கிறேன், அது பெரிய படம் சின்ன படம்லாம் கிடையாது. கதையம்சம் உள்ள எல்லா படங்களையும் வந்து தமிழ் சினிமா கைவிட்டதே கிடையாது. ஸோ இந்த படத்துல வந்து இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் இருக்குது. அது வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக அந்த ஒரு கண்டென்ட் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரெஸ் ஷோவில் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் நம்புகிறேன். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு சினிமாவில் இன்னைக்கு புதியவர்களோட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நான் நிறைய பேசணும்னு எடுத்து வந்தேன், பட் எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் சார் சொன்னார் எல்லாமே முன்னாடி பேசிட்டா கடைசியில் யார் பேசுறது தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் நினச்ச எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. ஸோ சிவி சாரும் நிறைய பேசிட்டாரு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு புதியவர்களோ இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களோ ஒரு திரைப்படம் பண்ணும்போது அது சரியான படமாக இருக்கும்போது வாங்குறவங்களும் சரி இல்லை மற்ற எல்லாருமே சரி அவங்க சரியான இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த சப்போர்ட் மட்டும் இந்த விநியோகஸ்தர்கிட்டையும் அந்த ஓடிடி சம்மந்தப்பட்டவங்களையும் நான் வந்து ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன். முதல்ல வந்துட்டு நீங்கள் படம் கொண்டு போகும்போதே இது ஆர்டிஸ்ட் இல்லாத படம் அப்படின்றத ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாமல் அது ஜஸ்ட்டு கொஞ்சம் வாங்கி பாருங்கள். எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாமே வந்துட்டு புதுசாக வந்த ஆர்டிஸ்ட் தான். பிகினிங்கில் வந்து அவங்க வரும்போது அறிமுகம் தான். இப்போது அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தாங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் சூப்பர் ஸ்டார் நிரூபிக்கப்படுறார். அதே மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்களும் சரி இயக்குநர்களும் சரி அவருக்கு வாய்ப்பு வரும்போது அவரை ப்ரூவ் பண்ண முடியாது. புதியவர்கள் வரும்போது சரியான ஒரு படம் பண்ணுறாங்க, சரியான ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கும் போது அதை அவங்க சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணலாம். சரியான சொல்லிட்டு போயிடலாம். சரியாக இருக்கும் பட்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரெஸ் மீட்டிங் சார்பாக அனைத்து சினிமா சம்பந்தப்பட்ட அந்த விநியோகஸ்தர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை நான் கேட்டுக்கிறேன்.